வணக்கம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் வந்து VBA பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். VBAனா என்ன, ரெக்கார்ட் மேக்ரோ யூஸ் பண்ணி எப்படி கோடிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து VBA எடிட்டர் பற்றி பார்ப்போம். VBA எடிட்டரில் எப்படி கோடிங் நம்ம எழுதுறதுன்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம VBA எடிட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கீபோர்டில் Alt F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து VBA எடிட்டர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஆப்ஷன் மூலியமாகவும் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெவலப்பர் டேப் வந்து இங்கே எனேபிள் பண்ணணும். அதாவது எக்ஸலில் போய்ட்டு எக்ஸல் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஷோ டெவலப்பர் டேப் இந்த ரிப்பன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டெவலப்பர் டேப் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இந்த டெவலப்பர் டேப்பில் போய்ட்டு இது விஷுவல் பேசிக்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த VBA எடிட்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ Alt F11 ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை விஷுவல் பேசிக் எடிட்டர் அதுலேயும் இந்த பட்டன் கிளிக் பண்ணியும் விஷுவல் பேசிக் எடிட்டர் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ விஷுவல் பேசிக் எடிட்டர்லேருந்து நம்ம எக்ஸலுக்கு ரிட்டர்ன் பண்ணோம்னாக்கா, ஸோ இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸல் சிம்பிள் இருக்கும் இல்லையா, க்ரீன் கலர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலுக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த விஷுவல் பேசிக் எடிட்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு நியூவாக ஒரு ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு விஷுவல் பேசிக் எடிட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் விண்டோவும் ப்ராப்பர்ட்டி விண்டோவும் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு கோடு விண்டோ வரும். ஓகேங்களா? ஸோ கோடு விண்டோ வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னா, நீங்கள் மாடல்ஸ் இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கோடு விண்டோ ஓப்பன் பண்ண முடியும். மாடல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாடல்ஸில் தான் வந்து நீங்கள் VBA கோடிங்லாம் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸலில் நீங்கள் எத்தனை மாடல்ஸ் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களோட டாஸ்க் வந்து ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்காக இருந்ததுனாக்கா கோடிங்கும் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் மாடல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கோடிங் வந்து பிரேக் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி மாடல் இன்செர்ட் பண்ணுறதுனாக்கா, ஸோ நீங்கள் எந்த ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் அங்கே இந்த காமிக்க உங்களுக்கு புக் 1 காமிக்க இல்லையா? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட்டில் போயிட்டு மாடல் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நியூவாக ஒரு மாடல் க்ரியேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கோடு விண்டோவும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த விண்டோவில் தான் நீங்கள் வந்து கோடிங்ஸ்லாம் நீங்கள் ரைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே மாடல்ஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி இங்கே இதுலேருந்து தான் நீங்கள் அடிஷ்னலாக மாடல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். மாடல்ஸை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாக்கா மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் மாடல் கொடுத்தீங்கன்னாக்கா, ஸோ சப்போஸ் இந்த மாடலுக்குள்ளே ஆல்ரெடி கோடிங் ஏதாவது எழுதியிருந்தீங்கனாக்கா அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நோ கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து மாடல்ஸோட நேமை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஷீட்டோட நேம் வந்து ரீநேம் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி விண்டோ. அதே மாதிரி யூஸ்வலாக அந்த யூசர் ஃபார்மாக க்ரியேட் பண்ணும்போது பட்டன்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்களா? ஸோ அப்போ வந்து அந்த பட்டன்ஸோட கேப்ஷனு அதோட ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் இங்கே போய் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ வந்து யூஸ் ஆகுது. ஸோ VBA எடிட்டர்னா என்னன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சில சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இன்புட் பாக்ஸு மெசேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணி சில சிம்பிள் VBA கோடிங்கை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கோடிங்கை நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொசீஜருக்குள்ளே தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ நேம் வந்து நீங்கள் அந்த கோடிங்க்கு அந்த VBA கோடிங்க்கு வந்து நீங்கள் நேம் வந்து டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணணும்? சப்ஜெக்ட் சினாரியோ 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு மேக்ரோவுக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எண்டு சப்புண்டு ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகும். ஸோ இந்த 2 லைனுக்குள்ளே தான் நீங்கள் உங்களோட கோடிங்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சப்பு நேம் கொடுக்காம நீங்கள் வெறுமனே நீங்கள் கோடிங் எழுத முடியாது. ஸோ சப்பு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்டு சப்பு வந்து இன்செர்ட் ஆகும். ஸோ இந்த 2 லைன்ஸ்க்கு நடுவில் நீங்கள் வந்து உங்கள் கோடிங்கை நீங்கள் எழுதலாம். ஸோ மெசேஜ் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெசேஜ் பாக்ஸ் ஆப்ஷன் எதுக்குனாக்கா, நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணணுன்னாக்கா அதுக்கு மெசேஜ் பாக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட எப்படி மெசேஜ் பாக்ஸ் போகிறதுனா, மெசேஜ் பாக்ஸ் MSGBOXன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வந்து அந்த மெசேஜ் பாக்ஸில் என்னென்னலாம் நீங்கள் வந்து இது பண்ணலான்னு காமிக்கும். ஸோ ப்ராம்ப்ட்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ என்ன நீங்கள் டிஸ்பிளே பண்ண விரும்புகிறீங்களோ அதுதான் இங்கே ப்ராம்ப்ட்னு வரும். மை ஃபர்ஸ்ட் மேக்ரோ. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து
நிறைய இருக்கும். ப்ராம்ப்ட், பட்டன், VBA, SMS ஈக்குவல் டு VBA ஒன்லி, அப்புறம் டைட்டில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம வர கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம சிம்பிளாக வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸை நம்ம பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுதான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மை ஃபஸ்ட் மேக்ரோ அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோட் ரைட் பண்ண உடனே நீங்கள் அதை எப்படி வந்து கோட் ரன் பண்ணுறது வந்தாக்கா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரன் சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா கோடு வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அப்படி இல்லைனா அங்கே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டும் இருக்கும். அதாவது F5 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணி எந்த கோடு நீங்கள் ரன் பண்ணணுமோ அந்த கோடில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லைனில் வந்து செலெக்ஷனில் இருக்கணும் பண்ணிவிட்டு நீங்கள் F5 கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கோட் ரன் ஆகும். ஸோ இதை பாருங்கள், மை ஃபஸ்ட் மேக்ரோ அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்குது. இது வந்து மெசேஜ் பாக்ஸோட டைட்டில். ஸோ இதை வந்து நம்ம வந்து டைட்டில் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னாக்கா கமா அடுத்த ஆப்ஷன் வந்து VBA இது கேட்குது இல்லையா. ஸோ இதை ஸ்கிப் பண்ணுங்கள், இன்னொரு கமா கொடுங்க. இப்போ வந்து டைட்டில்னு சொல்லி எனேபிள் இருக்கு இல்லையா. ஸோ மை ஃபஸ்ட் மேக்ரோ, மை டைட்டில். ஓகேயா. இப்போ வந்து ரன் பண்ணி பாருங்கள், மை டைட்டில்னு வருது, மை ஃபஸ்ட் மேக்ரோ. ஸோ இப்படி தான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் மூலிமா சிம்பிளாக வந்து ஒரு நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண விரும்புகிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து மெசேஜ் பாக்ஸ் மூலிமா நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வேறு ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி சினாரியோ 2. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு லைன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ரோக்கும் செகண்ட் மேக்ரோக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மேக்ரோ, இது செகண்ட் மேக்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா நேம் ஈக்குவல் டு இன்புட் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்புட் பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு வேல்யூவை வந்து வேல்யூ வந்து இன்புட்டாக நம்ம வாங்குறதுக்கு இன்புட் பாக்ஸ் யூஸ் ஆகும். எப்படி மெசேஜ் பாக்ஸ் வந்து வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ, இன்புட் பாக்ஸ் வந்து ஒரு வேல்யூவை வந்து நம்ம யூசர் கிட்ட வந்து நம்ம இன்புட்டாக நம்ம வாங்குறதுக்கு இன்புட் பாக்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ப்ராம்ப்ட் என்டர் யுவர் நேம். ஓகேங்களா. அதே மாதிரி ஏஜ் இன்புட் பாக்ஸ் என்டர் யுவர் ஏஜ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த என்டர் யுவர் நேம், இந்த நேமும் ஏஜும் பார்த்திங்கன்னா இந்த நேமுக்கு சேவ் ஆகிருக்கும். ஏஜ்ன்றது நீங்கள் என்டர் பண்ண ஏஜ் வந்து ஏஜ்ன்ற இதில் சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதாவது நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து மெசேஜ் பாக்ஸ் மூலிமா டிஸ்பிளே பண்ண போகிறேன். மெசேஜ் பாக்ஸ் நேம், மெசேஜ் பாக்ஸ் ஏஜ். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, இது ஏதாவது ஸ்பெல் மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போது வந்து நான் இந்த மேக்ரோவை ரன் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே வந்து எரர் வருது. ஏன்னா இது பாருங்கள், இங்கே இன்புட் பாக்ஸ் ஸ்பெல் வந்து தப்பாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சின்னதாக இருந்தால் கூட நம்ம கோடு வந்து ரன் ஆகாது. இப்போ பாருங்கள். ஸோ இன்புட் பாக்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, ஆப்ஷன் யூஸ் பண்ணலையா. ஸோ அது வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ என்டர் யுவர் நேம் கேட்குது பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஏஜ். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸல்லேன்ட்டு நம்ம நேம் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து இப்போ மெசேஜ் பாக்ஸ் மூலமா எக்ஸல்லேன்ட்டு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது ஏஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ஒரு இன்புட் பாக்ஸ் மூலிமா ஒரு வேல்யூவை வந்து யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க முடியும். ஸோ மெசேஜ் பாக்ஸ் மூலிமா அந்த வாங்கின வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுலேயே கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னும் பண்ணலாம். வெறுமனே நேம் மட்டும் டிஸ்பிளே இல்லாமல் யுவர் நேம் இஸ் அப்படின்ட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, அது எப்படின்னாக்கா யுவர் நேம் இஸ் ஸ்பேஸு ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துட்டு ஆண்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த நேமில் என்ன ஸ்டோராக இருக்கோ அது வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதேமாதிரி யுவர்
age is ampersand symbol age. இந்த எங்கே இருக்கு இல்லையா, இது எடுத்து இப்போ பாருங்கள், enter your name. age பாருங்கள், your name is excellent, your age is 28. அதாவது நம்ம இங்கே முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண அந்த நேம்ன்ற வேல்யூவை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். எப்படின்னாக்கா ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு நேம் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை ரெஃபர் பண்ணும். அதேமாதிரி ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்து நேம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏஜ் நீங்கள் வாங்குனீங்களோ அதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இன்புட் பாக்ஸு மெசேஜ் பாக்ஸ் மூலிமாவும் எப்படி வந்து வேல்யூ வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குறது, எப்படி வந்து வாங்கின ஒரு வேல்யூவை வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்றது இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், சப் சினாரியோ 3 பாருங்கள். ஸோ சப்பு கொடுத்துட்டு இங்கே சினாரியோ அடுத்த மேக்ரோ ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் மேக்ரோக்கும் அடுத்த மேக்ரோக்கும் உங்களுக்கு ஒரு எண்ட் லைன் வந்துச்சு, செப்பரேஷன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சேலரி. ஸோ சேலரின்ற ஒரு வேல்யூ வந்து நான் வாங்குகிறேன், இன்புட்டாக வாங்குகிறேன். இன்புட் பாக்ஸ் enter your salary. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். if salary greater than 50,000 then message box high cost resource. அப்படி இல்லைன்னா else message box low cost resource. ஸோ end if. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா சேலரின்ற ஒரு வேல்யூவை வந்து நான் இன்புட் பாக்ஸ் மூலிமா நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த சேலரி வந்து கிரேட்டர் தென் 50,000 இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா மெசேஜ் பாக்ஸில் ஹை காஸ்ட் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னாக்கா லோ காஸ்ட் ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்ட் இஃப்னு கொடுக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து எரர் வரும் உங்களுக்கு. ஸோ இஃப்னா இஃப் இதோட ப்ரொசீஜர் எப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு இந்த கோடிங்கை நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த கோடிங் ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் யுவர் சேலரி. ஸோ 50,000, அதாவது 50,000 மேலே இருந்தாக்கா ஹை காஸ்ட் சேலரி. ஓகேங்களா? பாருங்கள், லோ காஸ்ட் ரிசோர்ஸ். ஏன்னா 50,000 நம்ம கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மேலே தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? மறுபடியும் ரன் பண்ணுறேன். 60,000 கொடுக்குறேன். ஸோ ஹை காஸ்ட் ரிசோர்ஸ். ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது. நம்ம வாங்கின இன்புட்டை ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மூலிமா கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு மெசேஜ் பாக்ஸ் மூலிமா நம்ம வந்து மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக, அதாவது இஃப் லூப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபார் ஸ்டேட்மெண்ட், அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? லூப்ஸு, அது மாதிரி லூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அரே ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.